வணக்கம் மாணவர்களே. நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.4ல் 4வது கணக்கு பார்க்குறோம். f such that n tends to n என்ற சார்பு f of x is equal to 2x minus 1 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக. ஒன்றுக்கு ஒன்றான அல்லது மேல் சார்பு. ஒன்றுக்கு ஒன்றானன்னா என்னது? ஏழுல ஒவ்வொரு உறுப்புகளும் பியுடன் தொடர்புபடுத்தப்பட்டிருந்தால் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு எல்லாமே இருக்கணும். ஆனால் மேல் சார்பு இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா என்னது? எஃப்பின் வீச்சானது துணை மதிப்பகத்திற்கு சமமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து மேல் சார்பு இல்லை. அது என்னது? துணை மதிப்பகத்துக்கு சமமாக இருக்கணும். சமமாக இருந்தால் மேல் சார்பு ஆகும். ஆனால் இங்கே மேல் சார்பு இல்லைன்னு கொடுத்துருக்கிறதுனால துணை மதிப்பகம் வீச்சகத்துக்கு சமமாக இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ வந்து மதிப்பகம் வந்து என்னது? என் எல்என். துணை மதிப்பகம் என்னது? அதுவும் எல்என். ஒரு விதி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன எழுதுகிறோம்? எஃப் சச் தட் மதிப்பகம் துணை மதிப்பகம் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு விதி கொடுத்துருக்காங்க. என்ன விதி கொடுத்துருக்காங்க? 2x - 1. என்னன்னா என்ன அர்த்தம்? 1லேருந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ வந்து எஃப்க்கு வந்து 1 பிரதிட்டோம்னா என்னது? 2 - 1 1. அடுத்து எஃப்க்கு 2 பிரதிடுறோம். 4 - 1 3. அடுத்து எஃப்க்கு 4 பிரதிடுறோம். 3 பிரதிடுறோம். எஃப்க்கு 3 பிரதிடுறோம். எஃப்க்கு 3 பிரதிடுறோம். 3 2 6. 6 - 1 5. அடுத்து எஃப்க்கு 4 பிரதிடுறோம். 8 - 1 7. அப்படி போய்கிட்டே இருக்கும். சரி, இப்போ வந்து என்ன எழுதுகிறோன்னா நம்ம அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பா மேல் சார்பான்னு கேட்டிருக்காங்க. நம்ம அம்புக்குறி படம் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். அம்புக்குறி படம் போட்டுருவோம். அம்புக்குறி படம் ரெண்டுமே இயல் எண்கள் தான். இதனுடைய சார்பு வந்து என்னது? எஃப். இதுவும் எக்ஸும் வந்து என்னது? எக்ஸும் எண்ணு தான், ஒய்யும் எண்ணு தான். 1 2 3 4 5 புள்ளி வச்சுக்கோங்க. இங்கே வந்து என்னது? 1 2 3 4 5 6 7. ஏன்னா நம்ம 7 வரையும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் புள்ளி வச்சுக்கோ. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 1க்கு 1. அடுத்து 2க்கு 3. 3க்கு 5. 4க்கு 7. இப்போ இதில் உள்ள துணை மதிப்பகம் வீச்சகம்னா என்னது? வந்திருக்க ஆன்சர் 1 3 5 7. அதுவும் துணை மதிப்பகமும் சமமாக இருக்கா? சமமாக இல்லை. அதனால் இது வந்து மேல் சார்பு கிடையாது. ஆனால் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இதில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஒய்யோட தொடர்புபடுத்தப்பட்டிருக்குது. அதனால் வந்து இது வந்து என்னது? இது வந்து கண்டிப்பாக ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு காரணம் எழுதுகிறோம். காரணம் வந்து என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஏன்னா காட்டுகன்னு கேட்டிருக்காங்க. அதனால் வந்து நம்ம வந்து காரணம் எழுதுகிறோம். காரணம் எப்படி எழுதலாம்? துணை மதிப்பகம்னா இப்போ வந்து நம்ம எக்ஸு ஒய்ன்னு தான் எடுத்திருக்கேன் நான். எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஒய்யுடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. எனவே எஃப் ஓர் 1-to-1 சார்பு. ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு எழுதலாம், இல்லை இது கூட எழுதிக்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? மேல் சார்பு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. மேல் சார்பு இல்லைன்னா ஃபஸ்ட்டு நம்ம துணை மதிப்பகம் எழுதிக்குவோம். துணை மதிப்பகம் வந்து என்னது? துணை மதிப்பகம் என்னன்னா என்னது? 1 2 3 எக்ஸட்ரா. ஓகேவா? வீச்சகம்னா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 3 5 7 போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ
இது வந்து என்ன சொன்னேன் நான், மேல் சார்புனா 2 சமமாக இருக்கணும். இது 2 சமமாக கிடையாது. வீச்சகத்தில் 2 இருக்கா, இல்லை. அடுத்து வந்து என்ன இருக்குது, 4 இருக்கா, இல்லை. அதனால் வந்து 2ம் சமம் கிடையாது. அப்படின்னா என்னது, துணை மதிப்பகம் எஃப்பின் வீச்சகம் நாட் ஈக்குவல் டு எஃப்பின் துணை மதிப்பகம். இப்படி எழுதினா கூட போதும் உங்களுக்கு. துணை மதிப்பகம் சென்டென்ஸாக எழுதணும்னு அவசியம் இல்லை. எனவே எஃப் மேல் சார்பு அல்ல. மேல் சார்பு, ஏன்னா நம்ம எஃப் தான் சார்புன்னு எடுத்திருக்கோம், அதனால் மேல் சார்பு அல்ல. புரியுதா மாணவர்களே? மிக எளிமையான கணக்கு. ஒரு தடவைக்கு 2 தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். மீண்டும் அடுத்த கணக்கில் சந்திப்போம்.